Tamilnadu State Board, Class 10. Board paper oda video solution, 2019 paper oda question number 2. This is from the chapter Numbers and Sequences. Enna concept test pannirukanga arithmetic progressions. Question quick ah nama read pannittu. We'll also look at what is the concept actually used. If A, B, C, L, M are in AP, so in the 5 number, if it's in an arithmetic progression, then the value of A minus 4B plus 6C minus 4L plus M is equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த question வந்து we are going to be solving it in two methods, right? Core இந்த question solve பண்றதுக்கு என்ன concept test பண்ணிருக்காங்கன்னா, the nth term of an arithmetic progression is equal to the first term, which in this case is A, plus n minus 1 times the common difference. அப்படிங்கிற ஒரு concept யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கான்செப்டோட derived கான்செப்டை நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். செகண்ட் மெத்தடில் இதை அப்படியே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஃபாலோ தட் மெத்தட். Let's get started. Right, these are the 5 terms. A is the first term, B is the second term, C is the third term, L is the fourth term, and M is the fifth term. So first method என்ன பண்ண போறேன்னா, I'm going to pick the first middle term which is equal to C. A, B, C, L, M இந்த 5 termல middle term is actually equal to C. இப்போ 3 term இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? Middle term ஒன்று இருக்கு, common difference இதுக்கு வந்து D ன்னு எடுத்துக்கலாம். Arithmetic progression ஓட common difference. The common difference of this AP, common difference, அதை வந்து we will take it to be equal to D. So middle term C. So இதுக்கு அடுத்த term என்னவா இருக்கும்? 4வது term வந்து C plus D ஆ இருக்கும். 5வது term என்னவா இருக்கும்? C plus 2D ஆ இருக்கும். அப்போ 3வது term முந்தின term என்ன? 2வது term, that's going to be C minus the common difference. அதுக்கு first term வந்து is going to be equal to C minus 2D. So this is A, this is B, this is C, this is L and this is M. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் இதை அப்படி ஃபிட் பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் ஏக்கு பதிலாக வில் ரைட் இட் அஸ் C minus 2D. மைனஸ் 4B கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் C minus D. அதுக்கப்புறம் ப்ளஸ் 6C. அதுக்கப்புறம் மைனஸ் 4L, மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் C plus D. இங்கே D வந்து காமன் டிஃப்ரென்ஸ். ஃபைனலாக தெர் இஸ் M which is equal to C plus 2D. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு லைக் டேர்ம்ஸ் எல்லாம் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ரைட், எக்ஸ்பேண்ட் பண்ணால் we have C minus 2D minus 4C, minus of minus will make it as plus, plus 4D plus 6C minus 4C minus 4D plus C plus 2D is what we have. எங்கெங்கெல்லாம் டேர்ம்ஸ் எடுத்து கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ரைட், இங்கே ஒரு ப்ளஸ் 4D இருக்குது, இதுக்கு ஒரு மைனஸ் 4D இருக்குது, இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒரு மைனஸ் 2D இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 2D இருக்குது, அதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வாட் வி ஆர் லெஃப்ட் வித் ஆர் ஒன்லி சி டேர்ம்ஸ். சி டேர்ம்ஸ் பாசிட்டிவ் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். திஸ் அ ப்ளஸ் சி ப்ளஸ் 6C ப்ளஸ் சி. ஸோ சி ப்ளஸ் 6C ப்ளஸ் சி தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 8Cன்னு வந்து நிற்கும். ஸோ பாசிட்டிவ்ல வி ஹவ் 8Cs. நெகட்டிவ்ல பாருங்கள், திஸ் இஸ் 1 minus 4C, this is 1 minus 4C. So the கூட்டணும்னா minus 4C is again going to be equal to minus 8C. 8C minus 8C is equal to 0. So the answer option, choice D is the correct answer. So this is one way of doing it. இல்லை என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இருக்கிற 5 டேர்மையுமே in terms of the middle term எழுதியிருக்கோம். இதே ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், இந்த மிடில் டேர்ம் வைஸ்னு எழுத வேண்டாம், எல்லாத்தையுமே I'll write it based on the original formula. The original formula that we have is basically AN is equal to A plus n minus 1 times the common difference. So A2 will be A plus 2 minus 1 times D. So A plus D இருக்கும். So A2 ஓட வேல்யூ செகண்ட் டேர்ம் பார்த்தோம்னா will be A plus D இருக்கும். தேர்ட் டேர்ம் ஓட வேல்யூ பார்த்தோம்னா that's going to be equal to A plus 3 minus 1. Therefore that's going to be equal to 2D. So on and so forth. So நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னு தெரியும். B, C, L, M எல்லாத்தையுமே இந்த மாதிரி எழுதலாம். So A is equal to A, அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம். B is the second term, so that's equal to A plus D. C is the third term, so C is equal to A plus 2D. L is the fourth term, so L is equal to A plus 3D. And lastly M இருக்கு, M is the fifth term, so that's M is equal to A plus 4D. So இங்கே எல்லா டேர்ம்ஸுமே நம்ம ஒரிஜினல் arithmetic progression formula wise A plus n minus 1 times common difference எழுதிட்டோம். ஸோ மறுபடியும் இதே எக்ஸ்பிரஷனில் பிளகின் பண்ணலாம். ஏ அப்படி எழுதிக்கலாம். ஏ வி ஆர் நாட் கோயிங் டு மேக் அ டிஃபரன்ஸ். மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் டி, தட்ஸ் வாட் ஆர் பி இஸ். 6C இருக்குது, ஸோ தட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் 2D. அதுக்கப்புறம் வி ஹேவ் அ மைனஸ் 4L, ஸோ மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் 3D. அண்ட் லாஸ்ட்லி வி ஹேவ் அன் M விச் இஸ் ஏ பிளஸ் 4D. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மெத்தடில் பண்ண மாதிரி லைக் டேர்ம்ஸ் ஏ எல்லாம் கிளப் பண்ணலாம், டி எல்லாம் கிளப் பண்ணலாம். So what we have is A minus 4A minus 4D plus 6A plus 12D minus 4A minus 12D plus A plus 4D is what we have. எங்கெங்கெல்லாம் terms cancel பண்ண முடியுமோ பண்ணலாம்.
இங்கே we have a plus 12d and a minus 12d. இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு டேர்ம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ வாட் we have here, we have a minus 4d and a plus 4d. அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ d டேர்ம்ஸ் எதாவது இருக்கா? d டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. All that we are left with is a terms. a termsல we'll add the positive a's. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் a 1, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா ரெண்டாவது 6a, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா மூணாவது ஒரு a. ஸோ a plus 6a plus a, that's going to make it as 8a பாசிட்டிவ்ல. நெகட்டிவ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். minus 4a minus 4a, இது ரெண்டு தான் பாக்கி இருக்கு. that will add up to give us a minus 8a. 8a minus 8a is equal to d 0. Again the answer option d is the correct answer option.